நில்லுமா, அங்கல போ. ஹலோ. கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெயநாராயணன் ஞாபகம் இருக்குங்களா? அவர் என்னோட அண்ணா. இவன் நித்யா, அண்ணனோட ஒரே பொண்ணு. ஓ, தம்புரான். எஸ், வி ஹேட் மெட் ஒன்ஸ். அவர் பொண்ணோட கண்டிஷனை டெஸ்ட் பண்ண தான் வந்தார். ரொம்ப அப்செட்டாக இருந்தார். கலரி மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இவங்களை சீக்கிரம் குணப்படுத்தும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆட்டிசம் இஸ் நாட் அ டிசபிலிட்டி, இட்ஸ் அ டிஃபரெண்ட் எபிலிட்டி. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்ணன் எங்களை விட்டு போயிட்டாரு. வீட்டில் இப்போ யாருமே இல்லை. ஏதாவது பிரச்சனையானா நித்யாவை இங்க சேர்க்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நித்யாவை பத்தி எல்லாமே இதுல இருக்கு. அண்ணன் எழுதி வச்சது. இது நித்யாவோட பேர்ல அண்ணன் எழுதி வச்சிருக்கிற சொத்து பத்திரம். எல்லா சொத்தும் அவ பேர்ல தான் இருக்கு. இதை நீங்க இவளோட சிகிச்சைக்காக வச்சுக்கோங்க. இவளை பார்த்துக்கோங்க. எப்படியாவது இவளை நல்லபடியா ஆக்கிடுங்க டாக்டர். டாக்டரை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. நீங்க தான் டாக்டர் இவளை சொந்த மக மாதிரி நினைச்சு வளர்க்கணும். நித்யா, நித்யா, நான் சொல்லிதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? சரி, நான் கேட்டதை நீ எப்போ தருவ? ம்? எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை என்னை விட அதிகமாக தெரிஞ்சவன் அவன் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் அவகிட்ட இருக்கிற குறைய மட்டும்தான் பார்த்தாங்க. கொடநாடு தேசத்தோட சர்வாதிகாரிகளாக இருந்தாங்க எங்களோட மூத்தவங்க. அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக என் அண்ணன் பாலராமனும் என் தம்பி சேகரும் இருந்தாங்க. தங்கச்சி லட்சுமியும் அப்புறம் நானும். கல்யாணமே பண்ணிக்காத என்னோட அண்ணனும் குழந்தை பாக்கியமே இல்லாத என் தம்பியும், இந்த 2 பேரும் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறக்கும்போது அம்மாவை இழந்த என் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே சில குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்தது. மன வளர்ச்சி இல்லாத அவளை என் அண்ணனும் தம்பியும் அவளை கொன்னுடுன்னு என்னை வற்புறுத்தினாங்க. அவங்க 2 பேரையும் எதிர்த்து தான் என் பொண்ணை நான் வளர்த்தேன். எனக்கு உறுதுணையாக இருந்தது என் தங்கச்சி லட்சுமியும் அவளுடைய மகன் வினயனும் தான். நாள் போக போக என் பொண்ணோட பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். ஆனா நான் அவகிட்ட ஒன்று கண்டுபிடிச்சேன். கைவிட்ட கலையை நான் திரும்ப கொண்டு வந்தேன். என் பொண்ணுக்காக நான் அதை திரும்பவும் ஆரம்பித்தேன். களரியில் இறங்கினேன். அவளோட அந்த மாற்றம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. நடக்கல் களரி என் பொண்ணு நித்யாவுக்காக தயாராகிடுச்சு.
அண்ணன் கலரி சுத்துறத பல வருஷம் பார்த்திருக்கோம். இத பாக்குறதுக்காக ஒண்ணும் நாங்க வரல. ரொம்ப வருஷமா மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அவளை வர சொல்லுங்க. குரு எப்படி பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கட்டும். அவளை கூப்பிடுங்க. உங்க பொண்ணு நித்யாவ பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு செல்லம் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சங்கிலியில கட்டி வைக்கணும். சண்டைக்கு வந்திருக்கா. இந்த சண்டை ஆம்பளைக்கு சொந்தமானது. வந்துட்டா. படிப்படியா பயிற்சி எடுக்கணும். எந்த விதைய பார்த்தாலும் ஜனங்க கைத்தட்டுவாங்க. இதுல அதிசயம் ஒண்ணும் இல்ல. கலரினா சண்டை போடணும், அங்கம் வகிக்கணும். முடியுமா? கலரிங்கிற கலை தப்பா பயன்படுத்துறதுக்கு இல்ல, அதை ஒழுங்கா பயன்படுத்து.
நாளுக்கு நாள் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது ஒரு தாக்குதல். ஒன்று மட்டும் உண்மை, அவங்க என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகை திருநாள் நித்யலக்ஷ்மி. அந்த போட்டோல பார்த்த யாரையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்க வீட்டில் என்ன நடந்துச்சு? அதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும். அப்பா, எக்ஸ்கியூஸ் மீ. லிலி, நித்யா இங்கே தான் இருக்கா. ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. வா. சாரி சார், இட்ஸ் பெட் டைம். இங்கே இருக்க பேஷண்ட் கரெக்டான டைமுக்கு தூங்கணுங்கிறது டாக்டரோட ஆர்டர். ஏன் டல்லா இருக்கீங்க? ஜுரமா? இல்லை, டெம்பரேச்சர் இல்லை. இதெல்லாம் வெறும் ஸ்ட்ரெஸ் தான். ரிலாக்ஸ் பண்ணா போதும். எப்பவும் இப்படிதானா? உம்முன்னே இருப்பீங்களா? சிரிக்க கூட மாட்டீங்களா? டாக்டருக்கு எல்லா விஷயத்தையும் கூடவே இருந்து செய்யணும் பெஞ்சமின் சார் சொல்லியிருக்காரு. ஒரு வெக்கேஷன்ல என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. சாருக்கு என்ன வேணாலும் நான் தர ரெடி. சார் இங்கிருந்து போறதுக்குள்ள எங்களை பத்தி இருக்க எல்லா தப்பான எண்ணங்களும் மாறிடும். அப்புறம் எங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் எழுதுவாரு, அப்படிதானே? நீங்க எடுத்த ஃபைல் எங்க இருக்கு? அதை மட்டும் கொடுத்துருங்க. ரேணுகா, உங்க டைம் முடிய போகுது. உன்னை விட மோசமானவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க படி தாண்டி கூட போனது கிடையாது. இதை கூட ரெக்கார்ட் பண்ணி வை. இங்க பாரு, அந்த ஆளு ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. ஒரு வேளை அப்படி வெளியில வந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சது.